சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. செவ்வாய் திசையில் புதன் புத்தி பலர். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் தசா புத்திங்கிறது ஒருவரை வழிநடத்தக்கூடியது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு எந்த திசை நடக்குது அதை அனுசரித்து தான் அவருடைய வாழ்க்கையில் செல்வம் சேர்றதும், கடன் ஏற்படுறதும், விபத்து நடக்கிறதும், வெளிநாடு போகிறதும், வீடு கட்டுறதும், நிலம் வாங்குறதும், இடம் வாங்குறதும், இது எல்லாமே அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அனுசரித்து தான் அவருக்கு எந்தெந்த வயசில் நடக்குங்கிறது தசாபுத்தியை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி பலன் ஏற்படாது. லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்து கிரகம் திசை நடத்துது, அதாவது யோகாதிபதி காலில் இருந்து நடத்துதா, அதாவது யோகாதிபதி நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துதா, அல்லது அஷ்டமாதிபதி நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துதா, இந்த மாதிரி கிரகம் எப்படி இருந்து ஆட்சி பெற்று திசை நடத்துதா, உச்சம் பெற்று திசை நடத்துதா, சுபர் பார்வை பெற்று திசை நடத்துதா, அது லக்கணத்துக்கு யோகரா அசுபரா, இது எல்லாம் அனுசரித்து தான் அவருக்கு பலன்கள், நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ ஏற்படும். அதிலும் குறிப்பாக எந்த வயசில் யோக திசை வரணும்னு இருக்கு. ஒரு 80 வயசுக்கு மேலே, 70 வயசுக்கு மேலே யோக திசை, ராஜயோக திசை எந்த பிரயோஜனமும் இல்லை. சின்ன வயசில் ஒரு பெரிய யோக திசை பிரயோஜனம் இல்லை. அப்போ கரெக்டாக அந்த 20 வயசு டு 40 வயசுக்குள்ளே அந்த யோக திசை ஜாதகருக்கு வந்தால் அவர் தான் பாக்கியவான், அதிர்ஷ்டசாலி, யோகக்காரன். அப்போ எந்த நேரத்தில் எந்த திசை வரணுங்கிறதும் அந்த ஜாதகருடைய பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறிப்பிடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு செவ்வாய் திசை மொத்தம் 7 வருஷம் நடக்கும். இந்த 7 வருஷம் செவ்வாய் மகா திசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில் ராகு புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, செவ்வாய் திசையில் புதன் புத்தி. இப்போ பலன் சொல்ல போகிறோம். அதாவது ஒரு திசையில் 9 புத்தி இருக்குது. இந்த 9 புத்தியும் அனுசரித்து பலன்கள் அப்பப்போ மாறுபடும். தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது அப்படின்னா கூட, இந்த புத்திநாதன்கிறப்ப கெடுபலன் நடக்கக்கூடிய தசாவில் நல்ல பலன் நடக்கக்கூடிய புத்தி வந்ததுன்னா நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்ல பலன் நடக்கக்கூடிய தசாவில் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய புத்திகள் இருக்கும். அந்த நேரத்தில் கெடுபலன்கள் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த புத்திநாதன் அனுசரித்து அப்பப்போ பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். அந்த வரிசையில் செவ்வாய் மகா திசையில் புதன் புத்தியில் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், அந்த டைமில் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மகா திசைங்கிறது மொத்தம் 7 வருஷம். செவ்வாய் மங்கள காரகன், பூமிக்காரகன், தைரியக்காரகன், சகோதரக்காரகன். செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவருக்கு நிலப்பலம் நிறைய சேரும், வீடு நிறைய சேரும், சகோதர ஒற்றுமை இருக்கும், தைரியம் இருக்கும். எல்லாமே செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான். அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு களத்திரக்காரகன் செவ்வாய். இந்த பெண்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, செவ்வாயோடைய அதிதேவதை முருகப்பெருமான். ஆண்களுக்கு எப்படி களத்திரக்காரகன் சுக்கிரனோ, அதே மாதிரி பெண்களுக்கு களத்திரக்காரகன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். இந்த செவ்வாயுடைய அதிதேவதை முருகப்பெருமானை பெண்கள் வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு விருப்பப்படியே கணவன் அமைவார்கள், அதாவது வாழ்க்கை துணை அமையும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த செவ்வாய் மகா திசையில் செவ்வாய் 3, 6, 10, 11, அதாவது உபஜய ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் பெருசாக நன்மை செய்வார். அதுலேயும் குறிப்பாக 10ஆம் இடத்துல தசம அங்காரகா, தொழில் வளர்ச்சி, பிரமாதமாக தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை 10ஆம் இடத்துல இருக்கும்போது பலமான செவ்வாயாக கொல்லப்படுகிறது. 3ஆம் இடத்துல தைரியம், வீரத்தியம், 6ஆம் இடத்துல அரசியல் வெற்றியும், எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பும், 10ஆம் இடத்துல தான் தசம அங்காரகான்னு சொல்லக்கூடிய தொழில் வளர்ச்சி, ஒரு நகரத்தையே உருவாக்குவார், ஒரு பெரிய நிறுவனத்தையே உருவாக்குவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 11ஆம் இடத்துல லாபம், எதை தொட்டாலும் லாபங்கிற அமைப்பில் பலனை செய்வார். இதுவே செவ்வாய் 8, 12 மறைஞ்சி சனி ராகு கேதுவோட சேர்ந்து குருவுடைய பார்வை இல்லாமல் திசை நடத்தினா விபத்து நடக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கிறது, நில இட சம்பந்தமாக பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கையும் செய்யும். அப்போ செவ்வாய் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, செவ்வாயுடைய அதிதேவதை முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதும், அதாவது செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கேற்றி அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்கிறதும், வருடம் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில், செவ்வாயுடைய பரிகார ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில் போய் அங்கே 5 அர்ச்சனை, செவ்வாய்க்கு, விநாயகருக்கு, வைத்தியநாத சுவாமி, தையல்நாயகி அம்மாள், செல்வமுத்து குமார சுவாமிக்கு 5 பேருக்கு 5 அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் யோக பலன்களையே உங்களுக்கு செய்யும். அல்லது மலைமீறின முருகன் கோயில் சென்று செவ்வாய்க்கிழமையிலே சிவப்பு பட்டும் அரளிப்பூ சாற்றியும் பன்னீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுதும் செவ்வாய் மகா திசை உங்களுக்கு யோகத்தை செய்யும்.
அதில் புதன் புத்திங்கிறது ஒரு சிறப்பான காலம். ஏன்னா புதன்கிறது சமயோசித புத்தி, அறிவு கிரகம். புதன் கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தால் அறிவு, புத்தி, சிந்தனை சிறப்பாக அறிவு, அதாவது சமயோசித புத்தியை கொடுப்பார். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை தருவாருங்கிற மாதிரி 6-8 மறைஞ்சிருந்தாருன்னா பணத்தை தருவார். அதாவது இந்த கமிஷன் ஏஜென்சி உழைக்காம ரெண்டு பக்கமும் பேசி கமிஷன் வாங்குறாங்களே, அதெல்லாம் புதன் தான். கமிஷன் ஏஜென்சியில் பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய கிரகம் புதன் தான். சமயோசித புத்தி, எதை எப்படி செஞ்சால் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த சமயோசித புத்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் தான். அறிவு கிரகம், கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம். அதே போல் தாய்மாமனை சொல்லக்கூடிய கிரகம். இந்த புதன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். என்னன்னா எந்த கிரகத்துக்கும் பகையாக மாட்டார். அதாவது உங்களுக்கு சுப கிரகத்தோட சேர்ந்தா சுபராக இருப்பார், அசுப கிரகத்தோட சேர்ந்தா அசுபராக இருப்பார். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய கிரகம் புதன் தான். அப்போ இந்த புதன் புத்தி அப்படிங்கிறது 11 மாதம் 27 நாட்கள். 11 மாதம் 27 நாட்கள் செவ்வாய் மகாதிசையில் புதன் புத்தி நடக்கும். நிலம் சம்பந்தமான புதன் கேந்திரத்தில் இருந்தால் நன்மை, கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நன்மை, மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் பெருசாக தீமைகள் செய்யாது. அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு செவ்வாதிசையில் புதன் புத்திங்கிறது நிலம் சம்பந்தமான, இடம் சம்பந்தமான பத்திரப்பதிவு நடக்கும் இந்த சமயத்தில். ஏன்னா புதன்கிறது டாக்குமெண்ட், பத்திரப்பதிவு. அப்போ நிலம் இடம் சம்பந்தமாக பத்திரப்பதிவு நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகம். வக்கீல் தொழில் செய்கிறாங்க இல்லையா, இந்த செவ்வாய் மகாதிசையில் புதன் புத்திங்கிறது வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமாக இருக்கும். கமிஷன் சார்ந்து எந்த தொழில் செய்தாலும் யோகமான பலனை அனுபவிப்பார் செவ்வாய் மகாதிசையில் புதன் புத்தியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் புத்தியில் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் திசையில் புதன் புத்தியில் கடன் ஏற்பட்டால் அடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கடன் விஷயங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டும். தாய்மாமனால் நன்மைகள் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாணவர்களாக இருந்தால் கல்வி சிறப்பு இந்த நேரத்தில் மிக அற்புதமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு அவர்களுக்கு வியாபார தந்திரம், வியாபார கிரகமே பார்த்தீங்கன்னா புதன் தான். அப்போ வியாபார தந்திரம், வியாபாரம் எப்படி செஞ்சால் முன்னேறலாங்கக்கூடிய அறிவு வரக்கூடிய காலமாக செவ்வாய் மகாதிசை புதன் புத்தி இருக்கும். வியாபாரம் செழிக்கும். கருத்தா பிழைக்கிறது, எப்படி பிழைச்சா அதை கருத்தா பிழைக்கிறது சொல்கிறாங்க இல்லையா, தாங்காரி சமர்த்தனா இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான்காரி சமர்த்தனாக கருத்தா பிழைக்கக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் மகாதிசையில் புதன் புத்தி மிக அற்புதமான நல்ல பலன்களையே செய்யும். அப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புதன் 11 மாதம் 27 நாளும் விஷ்ணு நின்ற பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை செய்யும். மகாவிஷ்ணுவை நெய்விளக்கேற்றி வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்வதும் அல்லது சனிக்கிழமையிலே வழிபாடு செய்வதும் நன்மையை செய்யும். நின்ற 11 மாதம் 27 நாளில் ஒரு தடவையாவது நின்ற பெருமாளுக்கு பச்சை பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்கிறது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் செய்யும். அல்லது திருவெண்காடு சென்று அங்கே வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு இந்த புதன் செவ்வாய் திசையில் புதன் புத்தி மிகுந்த யோககரமான அதிர்ஷ்டகரமான அறிவுத்திறன், புத்தித்திறன். செவ்வாய் வேகம், வீரம். அந்த வீரத்தோட அறிவு செயல்பட்டால் எப்படி இருக்கும்? அப்போ இது ஒரு வீரம் மட்டும் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, அறிவு இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, ரெண்டும் சேரக்கூடிய காலம். அதனால் இந்த காலங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலமாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமாகவும், எதிலும் உங்களுடைய சமயோசித புத்தியால் வெற்றியை, வீரத்தால் வெற்றியை ஜெயிக்கிறத விட சமயோசித புத்தியால் ஜெயிக்கக்கூடிய காலமாக, அரசியல் வெற்றியை தரக்கூடிய காலமாக, கமிஷன் ஏஜென்சி தொழிலில் வெற்றி பெறக்கூடிய காலமாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வக்கீல் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த பெரிய நன்மை இருக்கக்கூடிய அமைப்பும், கமிஷன் சார்ந்த எந்த தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரம் செழிக்கிறதும் கருத்தா பிழைக்கிறது எந்த துறையில் இருந்தாலும் அதில் கருத்தா தன்காரிய சமர்த்தனாக இருக்கக்கூடிய காலமாக செவ்வாய் மகாதிசையில் புதன் புத்தியில் பலன்கள், நல்ல பலன்கள் ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.